2 அப்பப்ப கண்டினியூஸா வாரத்துக்கு 2 மட்டும் எடுத்துட்டு வாங்க. சாமந்தி பூ, அடுத்து துளசி, வேப்பையில மட்டும் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் ஆக்கிக்கணும். துளசியும் சாமந்தி பூவும் டீடாக்ஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. அப்படியே தண்ணியில நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிய பிறகு அந்த தண்ணீரை மட்டும் அன்னைக்கு நாள் பூரா குடித்து வரணும். சோ துளசி தீர்த்தம் இன்னைக்கு கூட கோயில்ல குடுக்குறாங்க. பிரேயர் பண்ற வாட்டர்ஸ் கூட நீங்க அதுக்கு பதிலா பயன்படுத்தலாம். விபூதி போட்டு தண்ணியில போட்டு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பாசிட்டிவ் பவர் அதிகப்படுத்தும். சோ பானை தண்ணி அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மண் சக்தி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா நமக்கு எப்படி அது குடிச்ச உடனே நமக்கு மினரல் வாட்டர் குடிச்சோன்னா அந்த அளவுக்கு உடனே யூரின் வராது. ஆனா பானை தண்ணி குடிச்ச உடனே நமக்கு யூரின் பிரியும். சோ அந்த மாதிரி ரத்தத்துல இருந்து சிறுநீர் சரியா பிரிஞ்சாலே டென்ஷன், அந்த உடல் சூடு, ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறைஞ்சிரும். சரி, அடுத்து ஃபுட் கண்ட்ரோல். நம்ம அதிகமான ஆயில் ஐட்டம்ஸ், ஹெவி புரோட்டீன்ஸ், நான்வெஜ் கொஞ்ச நாள் கட் பண்ணிடணும். நிறைய கிரீன் ஜூசஸ், ப்ரோபியோட்டிக்ஸ், மோர் போன்ற கூழ் போன்ற விஷயங்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பழைய சாதம், கிழங்கு, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சத்துமாவு கஞ்சி, கேஷ்யூநட், பாதாம், இதெல்லாம் எக்கு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நல்ல டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய சாப்பிட்டோன்னு நல்லா செரிக்கணும், ரத்தமா மாறணும், பிளட்ல இருக்க டாக்ஸின்ஸ் பிரிஞ்சு மோஷனாவும் யூரினாவும் வெளியே வரணும். அது வந்துட்டாலே நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டா அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப்ல போய் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, காய்ச்சல் வந்து எப்படி இருப்போம், சந்தோஷமா இருப்போமா, உடனே அப்படியே ஒரு மாதிரியான மூட் அவுட் ஆயிடும்ல. அதே மாதிரிதான் ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு பேஷண்ட் அப்படியே பாசிட்டிவா சிரிச்சிட்டு இருப்பாங்களா, டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆபரேஷனுக்கு தியேட்டர்ல இருக்க பேஷண்ட் எப்படி இருப்பாங்க, டென்ஷனா இருப்பாங்க. அப்ப நீங்க எமோஷனல் டிசீஸ் வேற, இந்த உடல் ரீதியான பாதிப்பு வேற, எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? சோ அப்ப மனம் மற்றும் உடல் சம்பந்தப்பட்டு இருக்கு. மனம் நல்லா அமைதியா இருந்தாதான் உடல் சீரா இயங்கும். அதுதான் அடிப்படை. அதை விடுத்து வெறும் பிண்டத்திற்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தியம் வந்து சித்த வைத்தியம் கிடையாது. சோ அதனால ஈவன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண அப்புறம் டாக்டர் பைபாஸ் பண்ண அப்புறம் கூட ஸ்ட்ரெஸ் குறைச்சுக்கோங்க, டென்ஷனை குறைச்சுக்கோங்க சொல்றாங்க. மாத்திரைகள் செய்ய முடியாத ஒரு மாயத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லபம் மனதிற்கு உண்டு. அப்ப அந்த மனதை நம்ம எங்க கொண்டு போய் டென்ஷனை குறைக்க முடியும்ன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். சரி, ஒரு மெடிசன்